எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் செட்டப் ட்ரேடிங் வியூவில் போட்டு வச்சாச்சு. ஹை பார்த்தீங்கன்னா 51,800 அந்த லெவல் போகும். அந்த இடத்துல ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது. அதை பிரேக் பண்ணால் 52,300 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அங்கே பிரேக் பண்ணால் இந்த பேட்டர்னை உடச்சி அதுக்கு மேலே மார்க்கெட் 52,800 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே லோ பார்த்தீங்கன்னா 50,900 ஆர் 800 வரைக்கும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃப்ரைடே க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் இப்போ ஒரு 250 பாயிண்ட் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. பிவோட்டு பார்த்தீங்கன்னா 51,427. ஆனால் பிவோட்டுக்கு மேலே தான் சஸ்டெயின் ஆகுது மார்க்கெட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒன்ஸ் சப்போர்ட்டை டச் பண்ணால் கால் ஆப்ஷன் சைடு போகணும். ஒன்ஸ் மேலே போச்சுன்னா நம்ம புட் ஆப்ஷன் சைடு ட்ரேட் எடுக்கணும். 51,000 கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுருந்தேன். அது இப்போ ஒரு 250 பாயிண்ட் அப்போ ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் 51,800 போகிறதுனால நான் 52,000 புட் ஆப்ஷனை இப்போ எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா 51,800ங்கிறது என்னோட ரெசிஸ்டன்ஸ் லெவல், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது கால் சைடு. அதனால் நான் புட் ஆப்ஷன் இம்மீடியட்டாக குவான்டிட்டி ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த ப்ரைஸ் ட்ரிகர் ஆகலை. ஸோ மார்க்கெட் ஆர்டரில் நான் போடுறேன். இந்த வீடியோ ஒரு 4 hours ரெக்கார்ட் பண்ண வீடியோ. இவ்வளோ லென்த்துக்கு என்னால் வீடியோ நீங்கள் பார்க்குற அளவுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்கீங்க, என்னோடய ட்ரேடிங் செட்டப் என்ன, அதை மட்டும் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஹியூஜ் லாஸ் போயிட்டு தான் ப்ராஃபிட்டுக்கு வந்துச்சு. அரௌண்ட் ஒரு 12 o'clock மேலே தான் இந்த செட்டப் ப்ராஃபிட்டுக்கு வந்துச்சு. அதை நான் இம்மீடியட்டாக புக் பண்ணிட்டேன். அவ்வளோ லென்த்துக்கு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் என்னோடய ட்ரேடிங் செட்டப்பு எப்படி பண்ணியிருக்கேன், அது கரெக்டாக இருந்தால் நம்ம எவ்வளோ வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 240 குவான்டிட்டி போட்டேன். மார்க்கெட்டு 51,800 அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு சின்ன கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அந்த 51,800, 900, 52,000 கால் ஆப்ஷன் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹையஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் நான் இம்மீடியட்டாக அந்த ட்ரேட் செட்டப் எடுத்தேன். வெயிட் பண்ணலாம். என்னோடய பொலிகர் பேண்டும் பார்த்தீங்கன்னா பொலிகர் பேண்டோட லோவில் தான் மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. 52,000 புட் ஆப்ஷன். இங்கேருந்து மார்க் பண்ணால் இந்த ப்ரைஸ் இதோட பிவோட் லெவல் 967 அதை ரீச் பண்ணோம். அதுக்கு அடுத்து போனால் 1,000 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி நான் ஒரு 30-40 பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவேன். பெரிய பாயிண்ட்டை ஆப்ஷன் பையிங்கில் கேட்ச் பண்ண முடியாது, கஷ்டம். இம்மீடியட் மூவ்மெண்ட் இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம மார்க்கெட் ஆர்டரில் க்ளோஸ் பண்ணும்போது 30 பாயிண்ட் 40 பாயிண்ட்டு நமக்கு ஹையில் தான் க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போ ப்ராஃபிட்டில் இருக்குது. நான் ஒரு 5,000 6,000 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 700 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு 650 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம். எதனால் நான் அந்த ட்ரேட் எடுத்தேன்? 51,800, 900, 52,000 இங்கெல்லாம் கால் ஆப்ஷன் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் என்னோடய பொலிங்கர் பேண்ட் பார்த்திங்கன்னா என்னோடய 52,000 லோயரில் தான் ட்ரேட் ஆகுது. ஸோ இதோட ஹை 1,000. இப்போ 615 போகுது. 620 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் திருப்பி என்னோடய ப்ரைஸ் லோ ஆகுது. அகெயின் மார்க்கெட் அந்த 51,800 கிராஸ் பண்ண முடியாமல் அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ நான் அதனால் வெயிட் பண்ணுறேன்.
ஸோ இமீடியட்டாக ஹியூஜ் குவான்டிட்டி போட்ட ரீசனுமே அதான். ரெசிஸ்டன்ஸில் ட்ரேட் ஆகுது, அந்த இடத்துல ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் ஆப்ஷன் சைடு இருக்குது. ஸோ ஒரு சின்ன பவுன்ஸ் இருந்தால், ஒரு 50 பாயிண்ட் பவுன்ஸில் இருந்தால் நான் ப்ராஃபிட்டில் புக் பண்ணிவிட்டு வெளியே வர்ற மாதிரி இருக்கேன், எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 255 குவான்டிட்டி நான் வச்சுருக்கேன், அது 607 வச்சுருக்கேன். மார்க்கெட் இப்போது 586 ட்ரேட் ஆகுது. ஸோ இது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப ஃபால் ஆகிருச்சு. அந்த ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே இன்னும் டவுன் ஆகிருச்சு. இப்போ மார்க்கெட் வந்து 450 ட்ரேட் ஆகுது. என்னோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 607. ஸோ 40,000 வரைக்கும் நான் லாஸில் இருக்கேன். இப்போ வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. இப்போ மார்க்கெட் 52,000 ட்ரேட் ஆகுது. இந்த 51,800க்கு மேலே போனால் 52,000, அங்கேருந்து போனால் ஒரு 200 பாயிண்ட். ஸோ ஹையஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்கு, அப்புறம் எஸ்பிஐ பேங்கு, இது எல்லாமே ஹை போயிடுச்சு. ஸோ எந்த நேரம்னாலும் இம்மீடியட்டாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த ட்ரேடிங்கை நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன் இவ்வளோ லாஸ்லேயும். $48,000 லாஸ்ட்டில் இருக்கேன், இருந்தாலும் நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன். என்ன ரீசன்னா, ப்ராஃபிட் புக்கிங் பயங்கரமாக இருக்கும். ஹையர் லெவலில் ஆல்ரெடி வந்து ஹையர் பேங்க் நிஃப்டி எப்போல்லாம் ஹை போய் மார்க் பண்ணுதோ அங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பெரிய லெவலில் இருக்குது. இன்றைக்கி ஐசிஐசிஐ ஒரு 30 பாயிண்ட்ஸ் அப்பாக இருக்குது. இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் இதே நேரத்தில் ப்ளஸில் வந்துருச்சு. ஸோ 50,000 லாஸ்ட்டில் இருக்கேன். என்னோடய லாஸ் வந்து 60 வரைக்குமே இன்றைக்கி ட்ராவல் ஆச்சு. 60-65 வரைக்குமே நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ அதை நோக்கி போய்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அங்கே ப்ராஃபிட் புக்கிங் இருந்தால் ஹெவியாக இருக்கும்னு சொல்லி தான் நான் அடிஷ்னலாகவும் குவான்டிட்டியும் ஆட் பண்ணலை. இன்கேஸ் இந்த ப்ரைஸ் வந்து போகலை அப்படின்னா நான் ஹோல்டு பண்ண ரெடியாக இருந்தேன். அதனால தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ லாஸ்லையும். ஏன்னா என்னோடய ட்ரேட் செட்டப் கரெக்டாக இருக்குது. இப்போ வரைக்கும் ஒரு 2-3 ஹவர்ஸாக வந்து மார்க்கெட் ஃபாலில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா 400யுமே கீழே பிரேக் பண்ணுறதுக்கு என்னோடய ப்ரைஸ் 400 கீழேயும் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்னோடய லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 58,000 கிட்ட லாஸ்ட்டில் இருக்கேன். ஒரு வெர்டிக்கல் ஃபால் என்னோடய ப்ரைஸு. அதே நேரத்தில் மார்க்கெட்டு வெர்டிக்கலாக அப்பாக இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து 52,150 ட்ரேட் ஆகுது. நான் அந்த 200 அதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எதிர்பார்க்குறேன், வெயிட் பண்ணலாம். 395, 390 அந்த ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகுது. பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி என்னோடய ரெசிஸ்டன்ஸ் லெவல் நோக்கி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஐசிஐசிஐ பேங்க்கு 30 பாயிண்ட்ஸ் அப்பு, எஸ்பிஐ 21 பாயிண்ட் அப்பு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் இப்போ பாசிட்டிவில் ஒரு 10 ருபீஸில் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி என்னோடய பொலிங்கர் பேண்ட் செட்டப் படி அது ஆல்ரெடி ஹையில் ட்ரேட் ஆகுது. ஐசிஐசிஐ பேங்க்கும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அப்பாகி ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எப்போனாலும் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போது மார்க்கெட்டு ஹெவியாக ஃபால் ஆகும். ஸோ இங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் கண்டிப்பாக என்னோடய மார்க்கெட் ரெக்கவர் பண்ணும் என்னோடய ப்ரைஸு. அதனால் என்னோடய ட்ரேடிங் செட்டப் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பின் பார் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த பின் பாரை பிரேக் பண்ணி இந்த க்ரீன் கேண்டில் அப்போ ஆச்சுன்னா அங்கே க்ளோஸ் வச்சதுன்னா, ஸோ இது வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்திங்கன்னா 525, 600 அது வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பொலிங்கர் பேண்ட் ஹை பார்த்திங்கன்னா 1500. இப்போது வெரி லோவில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த ப்ரைஸு. இந்த இடத்துல என்னோடய லாஸ் வந்து ஒரு 60,000 கிட்ட என்னோடய லாஸ் 54,000 60,000 என்னோடய லாஸ் ரன் ஆகிட்டு இருக்கு.
இருந்தாலும் ஹோல்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய செட்டப் இதுதான். இதுக்கு மேலே போனால் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும், அதுவும் ஹெவியாக இருக்கும், அது எனக்கு தெரியும். அதனால தான் இந்த லாஸ்ட்லேயே ஹோல்டு பண்ணுறேன். இன்றைக்கி இல்லாட்டாலும் ஃபர்தராக மார்க்கெட் அப் ஆக சான்ஸ் இல்லை. இன்றைக்கி வந்து ஐசிஐசி பேங்க் அந்த ரிசல்ட் பேஸ் பண்ணி இப்போ அப்பா இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் எஸ்பிஐயும் பேலன்ஸ் ஐசிஐசி கூடயே சப்போர்ட் பண்ணதுனால பேங்க் நிஃப்டி ஹையில் ட்ரேட் ஆகுது. இன்றைக்கி லோ 50 இந்த ஃபிபனாக்கி போடுறேன் பாருங்கள், 51,300 அந்த 50 ரீட்ரேஸ்மெண்ட் அதை வந்து திருப்பி பேங்க் நிஃப்டி டச் பண்ணும். வெயிட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ப்ரைஸ் சஸ்டைன் ஆகிக்கிட்டு இருக்கு. 410க்கு மேலே க்ளோஸ் வச்சா அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 500, 525, 630, 800 இந்த லெவல்லாம் போகும். அதே மாதிரி இங்கே ஒரு பர்பிள் லைன் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா 200 EMI, அந்த லைனை டச் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. 20 EMI வந்து இந்த க்ரீன் கலரு, அது 664 வரைக்கும் இப்போ மார்க்கெட் போகும். இந்த ப்ரைஸ் 664 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு இண்டிகேட் பண்ணுது. ஜூலை மந்தோட 52,000 பாருங்கள். பிட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7 லட்சம் பேர் இருக்காங்க. இதே ஆஸ்க் ப்ரைஸ் பாருங்கள், செல்லர்ஸ் வந்து 4 லட்சம் பேர் இருக்காங்க. பையர்ஸ் பாருங்கள் 7 லட்சம் பேர் ஹெவியாக பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. செல்லர் இன்கேஸ் டவுன் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த 7 லட்சம் பேரோட பையிங்னால் இந்த மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸ் வந்து ஹெவியாக அப் ஆகும். இது வந்து ஜூலை மந்தோடது. நம்ம வாங்கியிருக்கிறது ஆகஸ்ட்டு. நான் ஜூலை வந்து கரண்ட் வீக்குங்கிறதுனால அவங்க எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க, 2 பேரும் பிட் ப்ரைஸ் எவ்வளோ, ஆஸ்க் ப்ரைஸ் குவான்டிட்டி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நான் கரண்ட் வீக்குக்கானதை நான் பார்ப்பேன் எப்போவுமே. ஸோ இப்போ பாருங்கள், ஆஸ்க் ப்ரைஸ் வந்து கம்மியாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ கேட்குறவங்க பையர்ஸ் வந்து அதிகமாகிறதுனால இப்போ பாருங்கள் நம்ம ப்ரைஸ் வந்து 800, 857, 900 வரைக்கும் ட்ராவல் ஆகிருக்கு. ஆனால் நான் க்ளோஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 650 அந்த ரேஞ்சிலே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ 7,000 ரவுண்டாக லாபம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ரோக்கரேஜ் வந்து 500 ருபீஸ் தான் ப்ரோக்கரேஜ்.